கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். சந்தேகமாயிருச்சு ஜனங்களுக்கு. கர்த்தர் நல்லவர்னு சொல்றது போது அதுக்கு அவங்க ஆமேன்னு சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராகவே இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நான் இங்கே வந்திருக்கிறதே அவர் நல்லவருங்கிறத நிரூபணம் பண்ணுங்காட்டிக்கு தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நல்லவருங்க அவர். ஆமே, எத்தனையோ பிரச்சனை தான், போராட்டம் தான், உபத்திரவம் தான், ஆனாலும் கர்த்தர் ஆமாம் அதெல்லாம் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னு நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் ஏற்ற நேரத்தில் அது என்ன செய்வாரா? விளங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. சரி, இந்த நாளுக்காக தேவ வார்த்தை சகரியாவின் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 10:12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஆமென். ஆமாம், எப்பவுமே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தை வந்த உடனேயே ஆமென், ஹல்லேலூயா, கைதட்டுறது, இப்படி ரிசீவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஒவ்வொரு தடவையும் ஊழியக்காரர் ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அதை ருசிச்சு சொல்லணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ரெண்டு காரியம்தான். ஒன்று அறிக்கை, இன்னொன்று அந்நிய பாஷை. ஆமென் சொல்லுங்க. இந்த ரெண்டு எந்த மனுஷங்கிட்ட இருக்குதோ வசனத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்ப ஆமென் சொல்லல அப்படின்னா நீங்க அவர் உண்மை உள்ளவர்னு ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? அதனாலதான் வசனம் வந்தோன்னு ஆமீன், ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் நான் அவர்களை பலப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியறது இல்லை? ஆமீன் சொல்ல முடியறது இல்லை. இதா ஒரு மனம். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு மனம் அப்படிங்கிறது வேற எந்த சிந்தையுமே வரக்கூடாது. தேவ சமூகத்துட்டு வந்துட்டா என்ன வார்த்தை கொடுக்குறாங்க, ஆண்டவர் என்ன வார்த்தை பேசுறாரு, இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஹீலிங்கை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை மாத்திரம் வந்ததுன்னா அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் மிகவும் கருக்கானது. ஆவி ஆத்துமாவை ஊன உருவ குத்தி இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கும் 4:12 எபிரேயர்ல சொல்லுது. அப்ப இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போயிருச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஹீலிங் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். எபேசியர் 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால உள்ளான மனுஷன்ல பலப்படணும். எங்க பலப்படணும்? அதைத்தான் இப்ப சொன்னேன். இன்னர் ஹீலிங் அப்படிங்கிறது வெளியில இல்ல. இன்னைக்கு செய்தி சூப்பரா இருந்தது. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குது? இந்த வார்த்தையை நாம கேட்காத செய்தியா? யோசிச்சு பாருங்க. இப்ப யூடியூப் எடுத்தா செய்தி, ஃபேஸ்புக் எடுத்தா செய்தி, இன்ஸ்டாகிராம்ல செய்தி, தேவ சமூகத்துக்கு போனா செய்தி, ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வார்த்தைகளை கேட்டுட்டோம். ஆனா அந்த வார்த்தை உனக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள நீ பலப்பட்டாயா? கர்த்தருக்குள்ள நீ எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிற? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த நாளில். உங்களை என்னை இதுதான் பவுல் சொல்லுகிறார், நீங்க உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். இந்த எபேசு பட்டணம் என்பது சாதாரணமான பட்டணம் இல்ல. மாந்திரிகங்களாலும் மந்திரவாதங்களாலும் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் சும்மா சோத்திரம் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தா வேலையாகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, சோத்திரம் 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 சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தா வேலையாகாது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நீ உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். புரியுதா? எபேசியர் 6:10 அதான் ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எபேசு பட்டணம் மந்திரங்களாலும் மாந்திரியங்களாலும் நிறைந்த பட்டணம். அப்போஸ்தலர் 19:19-20 வாசிக்கிற பொழுது எபேசு பட்டணத்துல மாயவித்திரிக்காரர்கள், அந்த மந்திரவாதிகள் கொண்டு வந்து அவனுடைய புத்தகத்தை
கொண்டு வந்து எரிப்பான். அதனுடைய கிரையும் அன்னைக்கு 50,000 ரொக்கம். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எதிய மாந்திரிகங்களை, மந்திரவாதங்களை. அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா நாம ஏதோ ஒரு தடவை ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கிடக்கிற ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கை இல்ல. நீ கர்த்தருக்குள் பலப்படவில்லை என்று சொன்னால் எல்லா பலவீனம் உன்னை தொடும். அல்லேலூயா. எல்லா போராட்டம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா ஜெபிக்கிற குடும்ப வீட்டுக்கு முன்னால குடுகுடுப்புக்காரன் வந்து அடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாலதான் அதிகமா வந்து அவன் அடிக்கிறதே. இருக்கீங்களா? சிலர் அது இப்படி காதுல கேட்காத மாதிரியே இருக்கிறாங்க. இன்னொரு தடவை வேணா சொல்லட்டுமா? உண்மையா ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் வீட்டுக்கு முன்னால குடுகுடுப்புக்காரன் வந்து என்ன செய்ய முடியாது? குறி சொல்ல முடியாது. ஏன்? அந்த வீட்டில் அவனுக்கு தெரியும் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாலதான் அதிக நேரம் வந்து அவன் அடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறான். ஒரு அளவுலயே சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், கர்த்தருக்குள்ள நாம் என்ன செய்யல? பலப்படல. வேற ஒன்றும் செய்யல. மீதி எல்லாத்துலயும் பலப்படுறோம், கர்த்தருக்குள்ள பலப்படல. ஆமா. டயட்டு, உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாம் காலையில வாக்கிங் பலப்படுறோம், ஜிம்முக்கு போறோம். ஆனா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். 1 தீமோத்தேயு 4:8 சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் பண்ற நீ, ஆமா, அழிஞ்சு போற மனுஷனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் நீ பலப்படுற. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்துமா பலப்படுவதற்கு நீ என்ன செய்யறது இல்ல? முயற்சி எடுக்கிறது இல்லை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வந்திருக்கிற பிள்ளைகள், நீங்க எதாச்சியா வந்தீங்களோ இல்ல ரெகுலரா வர்றவங்களோ புதுசா வந்தீங்களோ தெரியாது, ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். பலப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். உன்னை பலப்படுத்த போற. இயேசுவின் நாமத்தில் நீ பலனடைய போற. ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல, சுகத்துல, பலத்துல, கிருபையில், ஆயுள், ஆரோக்கியத்துல கர்த்தர் உன்னை இந்த இடத்துல பலப்படுத்தி அனுப்ப போறார். ஆமென். வரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பலப்படுத்துறார். பலப்படுத்துவேன் என்ற தலைப்புல 3 காரியம். பலப்படுத்துவேன், பலப்படுத்துவேன் என்ற தலைப்புல 3 காரியம். 1, பலவீனப்படுத்தி பலப்படுத்தும். எல்லாரும் சொல்லணும், பலவீனப்படுத்தி பலப்படுத்துவேன். 2, பாதைகளை மறைத்து பலப்படுத்துவேன். 2, பாதைகளை மறைச்சு. அநேகர் சொல்லுவான், நானெல்லாம் இப்படி இருப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. உயர்வை வச்சு இல்லை, உபத்திரவத்தை வச்சு. உயர்வை வச்சு சொன்னா தான் நல்லதே. ராமன் சொல்லுங்க, என்னையெல்லாம் கர்த்தர் இப்படி உயர்த்துவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா அவர் சிலர் உபத்திரவத்துல நடத்தி அந்த காலம் கற்றுக் கொடுக்கிற பாதை இருக்குது பாருங்கவே. நாம நினைச்ச வாழ்க்கை ஒண்ணு, இப்ப ஓடிட்டு இருக்கிறது ஒண்ணு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாம் நான் இருப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. காரணம், பாதைகள் மறைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட பாதை மாத்திரம் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். எல்லாத்தையும் நம்ம மாம்சத்துல நாம் என்ன செஞ்சிருவோம்? கொலாப்ஸ் பண்ணிடுவோம். ஒரு அழலையே சொல்லுங்க. 1, பலவீனப்படுத்தி பலப்படுத்துவேன். 2, பாதைகளை மறைத்து பலப்படுத்துவேன். 3, பாடுகளுக்கு உட்படுத்தி பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய பார்வையில் இது பாடுகள், என்னுடைய பார்வையில் இதுதான் பலம் கர்த்தருக்குள்ள. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய பார்வையில் இது பலவீனம், என்னுடைய பார்வையில் நீ பலன் அடைஞ்சிட்டு இருக்கிற எனக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய பார்வையில பாதைகள் எல்லாம் மறைச்சிட்டீங்களே ஆண்டவரே, எந்த பாதையில எப்படி காலடி எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு உன் பார்வையில பாதைகள் மறைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய பார்வையில நான் உனக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உயர்வுக்கு கொண்டு போவதற்கு இன்றைக்கு சில பாதைகளை நான் மறைத்துத்தான் ஆக வேண்டும். நீ இந்த பாதைகளை மறைக்கலின்னு நான் சொன்னா நீ எனக்குள்ள பலப்பட
பலப்பட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து பலப்படுத்த போறேன், பலப்படுத்த போறேன், பலப்படுத்த போறேன் அப்படிங்கிறார். ஆமென். முதலாவது சொன்னேன், பலவீனப்படுத்தி பலப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாரா? பலவீனப்படுத்துவார். பலவீனப்படுத்துவார்னா சரீரத்தை அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையுமே பலவீனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ யார் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய்? உலகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் பலவீனப்படுத்துவேன். உன் உறவுகள் மேல் வைத்திருக்கிற பலவீனத்தை நான், உன்னுடைய உறவுகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் என்ன செய்வேன்? பலவீனப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? உண்மையிலேயே நீ வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆஸ்தி மேல், அந்தஸ்து மேல, எனக்கு இதெல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் எதையெல்லாம் நினைக்கிறியோ, என்னை விட்டுட்டு நீ நினைக்கிற எல்லாவற்றையும் நான் பலவீனப்படுத்துவேன். அப்பத்தான் நீ எனக்குள்ள பலப்படுவாய். கர்த்தருக்குள்ள நீ பலப்பட வேண்டும். நீங்களும் நானும் சொன்னா, உலகத்தின் காரியங்களுக்கு, உறவுகளுக்கு உங்களை என்னை கர்த்தர் பலவீனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயும் விட மாட்டார். இது இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் எல்லாம் போகாது. இந்த பாதைகளில் சிலர் கடந்து போறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் பலவீனம் ஆயிருக்குது. ஆண்டவரே, நான் வேற ஒண்ணும் இல்லை, உன்னை நான் பலப்படுத்த போறேன். உன்னுடைய பார்வையில நீ நினைக்கலாம், நான் பலவீனப்பட்டு பலவீனத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். உன்னுடைய பார்வையில சரீரத்துல நீ பலவீனப்படலாம். ஆனா அவருடைய பார்வையில கர்த்தருக்குள்ள நீ பலப்படுத்தப்படுகிறாய். ஆமென் சொல்லுங்க. நமக்கு வருகிற நெருக்கமே நெருங்கிறதுக்கு தான். அல்லேலூயா. நமக்கு வருகிற நெருக்கமே ஆண்டவரோட நெருங்கிறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சரீரத்துல சில பலவீனங்கள், ஆனா புறச்சாதிக்கு நடக்கிற மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு நடக்காது. உண்மையா தேவனோட ஐக்கியம் இருக்கிற பிள்ளைகளுக்கு நடக்காது. ஆமென் சொல்லுங்க. சுகர் வியாதி வருது, புறச்சாதிகளை அது மேற்கொள்ளுது, மரணத்தை கொண்டு வருகிறது. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த சுகர் வியாதி மேற்கொள்ளாது. வியாதி உன்னை விட்டு விலக்குவேன்னு தான் சொன்னார். இப்போ கொரோனாவை குறித்து இப்போ ஜெபம் பண்ணோம். கொரோனா டிவி மூலமா தான் அதிகமா பரவுதுன்னு நான் கேள்விப்படுறேன். புரியுதா உங்களுக்கு? நியூஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா கொரோனா போயிடும். 2 மாசம் தான். நியூஸ் பார்க்க கொரோனா அதிகமாகுது. டிவி மூலமாக தான் பரவுது. எந்த வீட்லையெல்லாம் 2 மாதம் டிவி ஆஃப் பண்ணுறீங்களோ, கொரோனா அதோட ஆஃப். நீ ஜெபமே பண்ண வேண்டியதில்லை. இருக்கீங்களா? ஆமாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பார்த்தும் நீ என்ன செய்யக்கூடாது? பயப்பட கூடாது. நாம ஒரு காரியத்துல பயக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை பிசாசானவன் குறைப்பதற்காக. பிசாசு எப்பவுமே சொல்லுவான், ஆனா அவனால செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன செய்யறான்? 15:9 யாத்திராகமம் வாசிக்கிற பொழுது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரது திருப்தியாகும், பட்டயத்தை உருவேன், கை அவர்களை சங்கரிக்கும்னு சொன்னானா? செஞ்சானா? செய்ய முடியாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த பலவீனத்தை குறித்து முதல்ல பயத்தை, சரீரத்தை குறித்ததான அந்த பலவீனத்தில் இருக்கிற பயத்தை நீங்க எடுத்து போடணும்னு முதலாவது கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லணும், இந்த பலவீனம் கர்த்தருக்குள் நான் பலப்படும்படியாக. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நெருக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தை தேடி வருகிறவர்கள் ரொம்ப குறைவு. ஆவில நீங்களும் நானும் பலன் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? சில காரியங்களை பலவீனப்படுத்தி காட்டுகிறார். நீங்களும் நானும் ஆவியில பலப்படணும். யோவான் ஸ்நானகனை குறித்து முதலே ஒரு தடவை நான் இங்க பேசியிருக்கிறேன். லூக்கா 1:80 சொல்லுகிறது, அவன் எதுல பலன் கொண்டானோ அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தானா. யோசிச்சு பாருங்க. அப்ப அவனுடைய சரீர பலத்தை குறித்து வேதம் சொல்லல. அவனுடைய நாட்களில் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள், அவனுடைய நாட்களில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆனா அவனுடைய பெயர் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்லை, ஆவியிலே பலன் கொள்ளுகிற ஒரு பிள்ளை. இந்த வனாந்தரத்தின் அனுபவம் உங்களுக்கு எனக்கு எதுக்கு என்று சொன்னால், ஆவியிலே பலப்பட, கர்த்தருக்குள் பலப்பட, உள்ளான மனசில் பலப்பட, சத்துவத்தில் பலப்பட. ஆமென் வருதான்னு பாரு. சோத்திரம். அல்லேலூயா. இது பலப்படுவதற்காக
உன்னை வனாந்தரத்தின் பாதையில நான் நடத்துகிறேனே ஒழிய அது உன் பார்வைக்கு வேணா என்னமோ பலவீனப்படுகிற மாதிரி தெரியும், ஆனா என்னுடைய பார்வையில நீ அனுதினமும் பலப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த யோவான் ஸ்நானகன் சாதாரணமானவன் அல்ல. பரிசேயர் சதுசேயர் யாரு வந்தாலும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்களா? சர்ச்சில் ஃபாதரை பார்த்து இல்லை ரெவரண்ட்டை பார்த்து ஐயரை பார்த்து விரிமாம் குட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? கேட்குறேன், சொல்லுவீங்களா? அவன் சொன்னான். ஆமென் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் சொன்னா வனாந்தரத்தில் இருந்ததுனால தான் அவனுக்குள்ள ஒரு வல்லமையை கர்த்தர் கட்டவிழ்த்தார். அவனுக்குள்ள ஒரு ஆவியில பலன் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சும்மா பலவீனப்படுத்துறாருன்னா எதுக்கு உன்னை நான் பலவீனப்படுத்துறேன்? எனக்குள்ளே பலப்படுத்துவதற்காக நான் பலவீனப்படுத்துகிறேன். யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் பலனா இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருக்குள் நீங்களும் நானும் பலப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பேர்த்துக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு வார்த்தை இருந்ததுனால தாங்க எத்தனையோ பேர் தினமும் அவனை தேடி தேடி இந்த வனாந்தரத்துக்கு வந்தாங்க. யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்தது வெறும் 6 மாசம்தான், அதிகமெல்லாம் கிடையாது. இந்த 6 மாசம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை அவன் செய்தான். காரணம் என்னன்னா, உள்ளான மனுஷனில் அவன் பலப்பட தெரிந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துவத்தின் வல்லமையில் அவன் பலப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவன் அந்த யோவான் ஸ்நானகன். ஆவியில பலன் கொண்டான். முதலாவது ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து இன்னைக்கு சொல்லுகிற காரியம், உன்னை நான் பலவீனப்படுத்துறேன்னு நீ நினைக்கிற, ஆனா நான் உன்னை என்ன செய்யறேன் தெரியுமா? பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனா பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? காலையில் எந்திரிக்கிற போதே டயர்டு, பிரச்சனை, அது இது, இன்னைக்கு எப்படி போகலாமா வேண்டாமா, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இல்லை வீட்டில் படுத்துக்கலாமா, இப்படி எதையோன போட்டு 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 பலவீனப்படுத்தியே வச்சிருவான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் 10:23 எபிரேயர், வாக்கு தத்தத்தை நீ அறிக்கை செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை எது? வாக்கு தத்தம் தான் நம்முடைய நம்பிக்கை. இதை நீ அறிக்கை செய்யணும். 10 முறை நான் கர்த்தருக்குள்ள பலப்படுறேன், எந்த வியாதி என்னை தொட முடியாது, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வருகிறது உங்களுக்கு தெரியும். பலவீனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிதியோனை குறித்து உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல ஒரு 15 வசனம் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. மீதியானியர்களை குறித்து 6ஆம் அதிகாரம் சொல்லுது. இந்த மீதியானியர்கள் யார் என்று சொன்னால், விளைச்சலை கெடுக்கிறவர்கள். அறுவடை செய்கிற நேரத்தில் அவன் அறுத்துட்டு போயிடுவான். விளைச்சல் அதை வச்சு இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வச்சு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அதை வச்சு ஏதாவது ஒரு பெரிய காரியத்துக்கு திட்டம் பண்ணி இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் மீதியானியர்கள் வயல் நிலங்களை கொள்ளை கொண்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கும்? ஒவ்வொரு முறை இதுதான் நடந்தது. அதனாலதான் இந்த கிதியோனே பயந்துட்டு என்ன செய்தானா, அவன் கோதுமையை களத்தில் அடிப்பதற்கு பதிலாக அவன் ஆலையில் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறான். 6ஆம் அதிகாரத்துல முதல் 15 வசனத்துல. ஆனா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியோடு இருக்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும்? மீதியானிய ஜனங்களை விடுவிப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு மீதியானியர் இடத்திற்கு நீ யுத்தத்திற்கு போகணும். அதுக்காக ஒரு கூட்ட ஜனங்களை நீ திரட்ட வேண்டும் என்று சொன்னார். கவனமா கேட்கணும். 32,000 பேரை திரட்டினான் இந்த கிதியோன் மீதியானியரை மேற்கொள்ள. அவர்கள் கடற்கரை மணலத்தனையாய் பவுஞ்சு வெட்டிக்கிளிகளை போல திரளாய் இருந்தார்கள் என்று 7ஆம் அதிகாரம் முதல் 15 வசனத்தில் அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 32,000 பேரை திரட்டிட்டோன்னு இவனுக்கு நம்பிக்கை யார் மேல? இப்போ திரட்ட சொன்ன கர்த்தர் மேல இல்ல, திரட்ட வந்த ஜனங்கள் மேல. ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 22,000 பேர்த்த அவரு கேன்சல் பண்றார். ஆண்டவர் ஃபில்டர் பண்றார். திகிலும் பயமும் இருக்கிறவன் எவனோ ஓடி இருக்காதீன்ட்டார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு யுத்தம். இது சாதாரண யுத்தம் அல்ல. உன்னுடைய விளைச்சலை, வயல் நிலங்களை கெடுக்கிற அந்த மீதியானி ஆவிகளை நீ யுத்தம் பண்ண போற. அதுக்கப்புறம் இந்த மீதியானியர் என்கிற ஒரு குரூப்பே வேதத்துல நீ பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வம்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்து அவனை கர்த்தர் பலப்படுத்தி அபிஷேகத்துக்குள்ள நடத்தினா, இப்ப இவனுடைய நம்பிக்கை 32,000 பேர் நமக்குள்ள இருக்கிறாங்க, இவங்களை வச்சு ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கை அப்படியே இப்போ உலகத்தின் மேல் திரும்புகிறது. இப்ப 22,000 பேர் கர்த்தர் இப்ப ஃபில்டர் பண்ணிட்டார்.
அடுத்ததா இவனுக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்ல இன்னும் 12,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஆண்டவர் ஃபில்டர் பண்றார். என்ன ஃபில்டர் பண்றாரு? இன்னும் 10,000 பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறான். 22 வருஷம் 10,000 ஆத்துக்கு கூட்டிட்டு போய் தண்ணி அள்ளி குடிக்க சொல்றார். தண்ணி அவன் எப்படி குடிக்கிறான் அப்படி? ஒரு யுத்தத்துக்கு போறவன் அவன் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கணுமே, இருக்கக்கூடாதான். ஆனா ஜாக்கிரதை உணர்வு இல்லாம அவன் எப்போ ஆத்த பார்த்தானோ டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ இது ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு யுத்தத்துக்கு போகிறவன் ஒரு தண்ணி அள்ளி குடிக்கிற பொழுது வலது பக்கம் பார்க்கணும், இடது பக்கம் பார்க்கணும், பின்னால பார்க்கணும். ஏன்னா தண்ணியை குடிச்சிட்டு கீழே வந்து கழுத்தோட போட்டானா அப்போ அவனுக்குள்ள ஜாக்கிரதை உணர்வும் இல்லை. அதில் ஒரு 9,700 ஃபில்டர் பண்ணி இப்போ இருக்கிறது 300 பேர். கிதியோனுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக போச்சு. ஏன்னா 31,700 பேர் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணிட்டார். இந்த 300 பேரை வச்சு கர்த்தர் என்ன செய்வார்? ஆனால் அந்த 300 பேரை வச்சு தான் மீதியானிருங்கிற வம்சத்தையே கர்த்தர் அழித்தார். ஒரு ஆளே சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு முன்பதாகவே ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தை ஒருவன் பார்க்கிறான். 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 நியாயாதிபதிகள் வாசிக்கிற பொழுது ஒரே ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு போய் பாளையத்திற்குள்ள அது உருண்டு போகிற பொழுது பாளையம் இந்த கூடாரத்தையே அது கவிழ்த்து போட்டது. வார்கோதுமை அப்பம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை என்று அர்த்தம். அவன் அப்ப அந்த அப்பத்தை அவன் நம்பல, வார்த்தையை நம்பல, தன்னோடு இருந்தவர்களை நம்பினான். இப்ப அந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் மீதியானியரை கர்த்தர் ஜெயம் எடுக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் அவனை பட்டயமாக ப்ரமோட் பண்றார். இன்னைக்கு கூட கர்த்தர் அதான் சொல்றார், உங்களை என்னை பார்த்து நான் கர்த்தருக்குள் என்னை பலப்படுத்துகிற பொழுது இருக்கிற பட்டணங்களில் நான் உன்னை பட்டயமா மாத்துவேன். ஒரு அழலையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக நீ பற்றி எறிய போகிறாய். ஒரு அழலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பார்வையில, கிதியோன் பார்வையில பலவீனப்படுத்துறார். ஆனா அவருடைய பார்வையில முழு நம்பிக்கையும் இப்ப கர்த்தர் மேல வந்துருச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ மோசேய பிறக்க வச்சது எங்க பிறக்க வச்சாரு? லேவி கோத்திரத்தில் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் யாத்திராகமத்தில் வாசிக்கிற பொழுது லேவி கோத்திரத்தில் பிறக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா வளர்றது எங்க வளரணும்? பார்வோன் வீட்டில் வளரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த நேரத்தில் தான் பார்வோன் எல்லா குழந்தைகளும் என்ன செய்யறான்? கொலை செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்? அவர்கள் ரொம்ப பலசாலிகளா பழுகி பெருகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் மருத்துவச்சிகளோடு பேசி குழந்தைகளை எல்லாம் நீ கொலை செஞ்சிடணும்னு சொல்ற இந்த நேரத்தில் தான் மோசையை கர்த்தர் பிறக்க வைக்கிறாருங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்றா? அந்த குழந்தைய அழகா ஒரு நாணல் பெட்டிக்குள்ள வச்சு இப்ப நைல் நதியில அந்த அம்மா விடுறா. யோசிச்சு பாருங்க. அந்த நைல் நதியில முதலை இருக்கலாம், வலு சர்ப்பங்கள் இருக்கலாம். இந்த குழந்தை அதுல போற போது கரெக்டா பார்வோன் குமாரத்தியே அங்க ஸ்நானம் பண்ண வருகிற பொழுது அவளுடைய கருத்திலேயே இந்த மோசை சிக்கிறான். அல்லையா சொல்லுங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை வாயை திறக்கல, அழுகல. இப்ப பெட்டியை திறந்த உடனே அந்த குழந்தை அழுகிறது. ஒருவேளை அதற்கு முன்பதாக அழுதிருந்தா ஏதோ முதலையோ வலு சர்ப்பமோ அதை கொண்டு போயிருக்குமா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசையின் மேல தேவ திட்டம். நல்லா கவனிங்க. மோசையினுடைய மேல தேவ திட்டம் என்னது? அவன் பிறக்க வேண்டியது லேவி கோத்திரத்தில் பிறக்கணும். ஆனா வளர வேண்டியது பார்வோன் வீட்டில் அவன் வளர வேண்டும். இதற்காக கர்த்தர் அந்த நாட்களில் செய்த காரியம்தான். பெத்த தாயாக இருந்தாலும் எந்த மனுஷன் மேல தேவ திட்டம் இருக்கிறதோ அந்த தாயை கூட அவனை வச்சுக்க முடியாது. புரியலையா உங்களுக்கு? தேவ திட்டம் ஒரு மனுஷன் மேல இருந்துட்டா அவங்க அம்மாளுக்கு அது பலவீனமா இல்லையா? அவ கையிலேயே தான் குழந்தை, அது அவ தான் வளர்க்கிறா. இருந்தாலும் அந்த குழந்தைய, பெத்த குழந்தைய 3 மாசம் ஒளிச்சு வச்சா, அதுக்கப்புறம் ஒளிச்சு வைக்க முடியல. அந்த குழந்தைய ஆத்துல விடுகிற பொழுது அந்த அவளுக்கு நிச்சயம் இருந்திருக்குமா? இந்த குழந்தை யாராவது கையில கிடைக்குன்னு நினைச்சிருப்பாளா? இல்ல அந்த குழந்தை அழுகிற பொழுது ஏதாவது வலு சர்ப்பங்கள் அதை கொண்டிருக்குன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அவளுடைய மனது எவ்வளவு பலவீனப்பட்டிருக்குமா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவ திட்டம் அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சுதா?
தெரியல. பிறக்க வேண்டியது லேவி கோத்திரம், வளர வேண்டியது பார்வோன் வீட்டில். ஏன் பாஸ்டர் அவனை பார்வோன் வீட்டில் வளர்க்க செய்கிறாரு அப்படின்னா, பார்வோனுக்கே பிற்காலத்தில் அவன் ஒரு ஆண்டவனா வரணும். ரலலியா சொல்லுங்க. பார்வோன் வீட்டில் 40 வருஷம் அங்கே இருந்து பார்வோனுடைய நடவடிக்கைகள் அவன் பார்த்தா தான் பிற்காலத்தில் அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை 20 லட்சம் ஜனங்களை அவன் மீட்டெடுப்பதற்காக அவனை கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்து அவனை பலப்படுத்தினார். பார்வோன் வீட்டில் வச்சில்ல. 40 வருஷம் இளவரசனா வாழ்ந்தா உண்மைதான். அடுத்த 40 வருஷம் மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்க்கிறவனாய். எத்திரோவின் வீட்டில் ஆடு மேய்க்கிறதே கேவலம். மாமனார் வீட்டில் மேய்க்கிறது என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை விட கேவலம். ஒரு அளவிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவன் பார்வையில் அது கேவலமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் பார்த்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்படி ஆடு மேய்க்கலினா நீ ஆடுகளை நடத்த முடியாது 20 லட்சம் ஜனங்களை. ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆடு ஓடும், ஒரு ஆடு நிற்கும், ஒரு ஆடு படுக்கும், ஒரு ஆடு காலையில் போயிட்டு எங்கே போச்சுன்னே தெரியாது. அதுக்கு காலை உடைக்கணும், கட்டு போடணும், தண்ணி காட்டணும். ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுமதிக்கிற உபத்திரவத்தின் நிமித்தமாய் நீங்களும் நானும் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைச்சா கர்த்தர் சொல்றாரு, உன் பார்வையில் நீ பலவீனப்படுகிறாய், என்னுடைய பார்வையில் நீ பலப்பட்டு கொண்டிருக்கிறாய். மோசே 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டார். ஆமென் சொல்லுங்க. 7:22 அப்போஸ்தலர் சொல்லுகிறது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா. ஆனால் 4:10 யாத்திராகமத்தில் அவனே சொல்றான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும் உடையவன். அதனால அந்த ஜனங்களை அழைக்கிறதுக்கு நடத்துறதுக்கு வேற யாராவது அனுப்புங்கன்னு ஆண்டவரிடத்தில் சொல்றான். ஆமென் சொல்லுங்க. இப்போ அவனுடைய பார்வையில் என்ன, என்னை இப்படி மாமனார் வீட்டில் வச்சு நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். எகிப்தில் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டவன் அவன். 7:22 நீங்க வாசிக்கிற பொழுது எழுதப்பட்டிருக்குது அப்போஸ்தலர்ல. ஆனா இப்ப திக்குவாய் மந்தனா. ஏன் திக்குவாய் மந்தனா வந்தது? ஆடுகளோடையே பேசி 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 ஆட்டு பாசை தான் வருது. இப்ப வாயை திறந்தா ஹே ஹே இதுதான் வருது அவனுக்கு. ஒரு அழலையா சொல்லுங்க. இப்போ வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் எங்க போயிட்டா? இப்போ அவன் படிச்ச எல்லா சர்டிபிகேட் எல்லாம் எங்க போச்சு? ஆமென் சொல்லுங்க. புரியுதா? கர்த்தருடைய நீங்களும் நானும் என்னன்னா, நாம இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறோம். அவருடைய திட்டம் என்னன்னா, அவருக்கு ஆசீர்வாதமா வைக்கணும்னு விரும்புறாரு. புரியுதா? பிரதர் யோனாவை குறித்து தியானிச்சாங்க. யோனாவுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுக்கிறார். அது வரைக்கும் உள்ளூரில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ நினிவே ஃபாரின் ஊழியத்துக்கு அவன் அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர்னால போகிறதுக்கு முடியல. கர்த்தர் கொடுத்த காணிக்கையே வாங்கிட்டு அவருக்கு எதிராக டிக்கெட்டையும் வாங்கிட்டு போய் கப்பலில் அடித்தட்டில் படுத்துக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேசம் அழிஞ்சிட்டு இருக்குது, அலைகள் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, ஜனங்கள் இப்படி மடியுமான்னு அவனெல்லாம் அவன் சாமி கும்பிட்ற போது கூட இவர்னால் என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல. ஆனாலும் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறாருன்னு சொன்னா அந்த காரியத்தில் உன்னை பலப்படுத்துறாருன்னு அர்த்தம். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் பெரியவர். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இல்ல திட்டங்களை அவர் செய்யவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவீங்கிறாரு. அப்ப 2 பேர் எத்தனை பேர் துரத்தணும்? அது எப்படி வரும்? ஒருத்தர் 1000னா 2 பேர் 2000 தாங்க துரத்தணும். அப்புறம் அவர் என்ன அப்படி கணக்கு சொல்றாரு? ஆண்டவர் கணக்கா தெரியல. நீ 1000 பேரை துரத்துவீனா 2 பேர் சேர்ந்தா 10,000 பேர்த்த துரத்துவீங்கிறாரு. 10,000 10,000 பேர்த்த நீ துரத்துவே அப்படின்னு சொன்னா இது கர்த்தருடைய கணக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காகத்தான் உன்னை நான் பலவீனப்படுத்துறேன். இந்த உலகத்திற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, உன்னதத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, விண்ணுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். அதனால கர்த்தர் சில நேரங்களில் சில மாற்றங்கள், சில பலவீனங்களை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுப்பார். அவர் அதை பலவீனப்படுத்துறாரேன்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சந்திக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் சந்திச்சிருவார். அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயை சந்திக்கிற போது முட்செடி எரிந்து கொண்டிருந்ததாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா முட்செடி வேகலியாம். இது எப்படி? எரிந்து கொண்டிருந்ததாம். ஆனா முட்செடி என்ன ஆகல?
வெந்து போகணுமில்ல, எரிஞ்சா சாம்பலா போகணுமில்ல. இன்னைக்கு ஆண்டவர் இதுதான், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எரியும், உபத்திரவம் வரும், ஆனா நீங்களும் நானும் எரிந்து போக மாட்டோம், வெந்து போக மாட்டோம் அப்படிங்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பலவீனப்படுத்துவதை எதற்கு என்று சொன்னால் எனக்குள்ள நீ பலப்பட வேண்டும். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன். நீ உன்னுடைய பலவீனத்தை குறித்தே நினைச்சிட்டு இருந்தீனா இந்த பலவீனம் உன்னை மூடி போடும். நீ எழும்பவே முடியாது. பலவீனப்படுகிற பொழுதெல்லாம் சொல்ல வேண்டியது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை நம்பி இருக்கலாம். ஆண்டவர் அவனை சந்திக்கிற வரைக்கும், சந்திச்சதுக்கு அப்புறம் அவனுக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. 12ஆம் அதிகாரம் 9, 10 2 கொரிந்தியர் வாசிக்கிற பொழுது அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது எப்பொழுதும் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருந்தது என்று அவன் சொல்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 முறை ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினானா, இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர் பார்த்தார். முள்ளையெல்லாம் எடுத்து போட முடியாது, ஏன்னா இந்த முள்ளை வச்சு தான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதையும் நான் எடுத்து போட்டுட்டேன்னா நீ என்ன செய்வ? ஃப்ரீ ஆயிருவ, சர்ச்சுக்கு வரமாட்ட, கூடுகைக்கு வரமாட்ட. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முள் கொடுப்பது பலவீனப்படுத்துவதற்கல்ல, உலகத்திற்கு பலப்படுத்துவதற்கு. 17:6 அப்போஸ்தலர் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு பேர் பவுலுக்கு, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். காரணம் அவனை பலவீனப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சொத்து பத்து 3 சிட்டிசன்ஷிப் இருக்குது பவுலுக்கு, 3 குடியுரிமைகள் வைத்திருக்கிறான். அவங்க அப்பா பெரிய கப்பலுக்கு ஓனர் என்று சொல்றாங்க. அப்பேற்பட்டவனை கர்த்தர் பலவீனப்படுத்தி இப்ப என்ன செஞ்சாரு? பலப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததா சொன்னேன், பாதைகளை மறைத்து நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனம். ஆபிரகாமிட்ட 15, 13, 14 ஆதியாமத்தில் சொல்லிட்டார். அவருடைய காரியங்களை 2 வசனத்தில் சொல்லிட்டார். 400 வருஷம் அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக சஞ்சரிப்பாங்க. அதற்கப்புறம் மிகுந்த வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வர பண்ணுவேன்னு வாக்கு பண்ணிட்டார். கவனிக்கணும். இப்போ வாக்கு பண்ணின ஆபிரகாம் உயிரோட இல்லை, ஈசாக்கும் உயிரோட இல்லை, யாக்கோபும் உயிரோட இல்லை. ஆனா வாக்கு தத்தம் உயிரோட இருக்கு. புரிஞ்சுக்கணும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உயிரோட இருக்கிறார். புரியுதா? அப்படின்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்து பல வருடங்கள் கூட ஆயிருக்கலாம். நான் சொல்றேன், எத்தனை ஆண்டு யோசிச்சு பாருங்க. இப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிற பொழுது அவனுடைய சிறையிருப்பு, இந்த ஜனங்களுடைய சிறையிருப்புன்னு ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. இவங்க 3 பேர் உயிரோடைய, இன்னும் சொல்ல போனா யோசேப்பும் இறந்துட்டான் 110 வயசுல. அதுக்கப்புறம் தான் சிறையிருப்பே ஆரம்பிக்கிறது. கவனமா கேட்கணும். அதுக்கப்புறம் 430 வருஷம் 10 தலைமுறை வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள் உயிரோடு இல்லை, ஆனா வாக்கு தத்தம் உயிர் உள்ளது. வாக்கு தத்தம் கொடுத்தவர் உயிருள்ள தேவன். அதனாலதான் 2ஆம் அதிகாரம் யாத்திராவும் கடைசி 2 வசனங்கள்ல கர்த்தர் அவர்களை நினைத்து யாக்கோவோடும் ஈசாக்கோடும் ஆபிரகாமோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்து அருளி அவர்களை விடுதலையாக்குறார். இருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. விடுதலை ஆக்குறாருல்ல, இப்போ வெளியில கொண்டு வந்துட்டார். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். 430 வருஷம் கழிச்சு வெளியில வந்தா ஆமென் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? கொரோனா லாக்டவுன் போட்ட போது எப்படா நம்மளை வெளியே விடுவாங்க எல்லாத்துக்கும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு வெளியில் போகிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்ததோ, அதே போல் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது 2-3 மாதத்துக்கே இப்படி இருந்ததுன்னா அவனுக்கு 430 வருஷம் 10 தலைமுறை எகிப்துக்குள்ளேயே தான் இருக்கணும், பார்வோன் பாளையத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம் இவனுங்களுக்கு. இந்த மாதிரி ஆண்டவர் நான் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு மோசே நமக்கு ஒரு தலைவனாக கிடைச்சானேன்னு வர்ற போது முன்னால் பார்த்தா என்னதுங்க? செங்கடல் நிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், ரிலீஸ் பண்ணார்ல, இப்ப கர்த்தர் என்ன செய்யணும்? ஆபிரகாமுக்கு எதை மட்டும் வாக்கு பண்ணார்? வெள்ளியோடு மண்ணோடு புறப்பட பண்ணுவேன், அவங்களையெல்லாம் விடுவிச்சிருவேன். ஆனா முன்னால செங்கடல் இருக்குன்னு சொன்னாரா? நமக்கும் அப்படித்தான். சோர்ந்து போய் இருக்கையில் கர்த்தர் என்ன செய்வார்? நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்து எழுப்பி விட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? நல்ல வாக்கு தத்தங்கள். அதுக்கப்புறம் நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு தான் கிளம்பி போவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடல் முன்னால் இருக்குதுடான்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த வாக்குத்தத்தத்தையே நம்பிட்டு தான் நாம் போவோம். முன்னால் பார்த்தா செங்கடல் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்கு முதலே அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி பாதை வரும், முதல்ல செங்கடல் வரும்பா, அப்புறம் யோர்தான் வரும், அப்புறம் எரிகோ வரும். இதெல்லாம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் 3 நாள் இருப்பீங்க, அதுக்கப்புறம் முறுமுறுப்பீங்க, அதுக்கப்புறம் மோசே ஒரு மரத்தை வெட்டி உள்ளே போடுவான். இதெல்லாம் சொல்லணும் இல்லைங்க. என்ன அமைதியாக இருக்கிறீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி? சொன்னா தானங்க ஆக. பாதைகளை மறைச்சிட்டாரு. ஏன் மறைச்சார்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். முதலே இவங்ககிட்ட சொல்லி இருந்தா இப்ப என்ன போய் நடக்குது அப்படின்னா, யாத்திராகமம் 15-14 கடைசி வாசி. 14 கடைசி. யாத்திராகம் 14 கடைசி வசனம் போதுமா? முதலே பாதை இவனுக்கு வர்றதுக்கு முன்னாலே திறந்து வச்சிருந்தா கர்த்தர் மேலே விசுவாசம் வந்திருக்காது, மோசேன் மேலே விசுவாசம் வந்திருக்காது. வாக்குத்தத்தம் நான் கொடுப்பேன், பாதைகளை மறைப்பேன், பாதைகளை மறைப்பேன், பாதைகளை நான் உண்டு பண்ணுவேன். எதற்கு தெரியுமா? என் மேல ஒரு விசுவாசம் வரணும். 430 வருஷம் நீ எகிப்தில் அடிமையாகவே இருந்துட்டேன், அடிமைத்தனத்திலேயே இருந்துட்டேன். என் மேல விசுவாசம் வைப்பதற்கான ஒரு காரியம் உனக்கு நடக்கல. ஆனா இங்க நீ கண்ணார பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடலை பிளக்கிறத எல்லா ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்க கண்ணார பார்த்தாங்க. சில பேர் முறுமுறுத்துட்டு தான் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. மோசே கிட்ட கேட்டான், ஏப்பா அங்க எகிப்திலேயே கல்லறை தோட்டமெல்லாம் நிறைய இருக்குது, இங்க எது கடற்கரையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற? கேட்டானா இல்லையா? கேட்டது மட்டும் இல்ல, கல்லா கூட தொலாவறான். கடற்கரையில கல் ஒன்னையும் காணா. மோசேவ தவறான வார்த்தைகள் பேசுறாங்க. இங்க கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாக்கு தத்தம் நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா அதற்கு பின்பதாக உன்னை நான் வழி நடத்துகிற பாதைகளை நான் மறைப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதைகளை மறைப்பனே ஒழிய உன்னை நான் மறக்க மாட்டேன்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் செங்கடலை திறக்கிறார் பாருங்க. செங்கடலை திறந்ததற்கு அப்புறம்தான் வசனம் சொல்லுது, மோசேயின் மேலும் கர்த்தரின் மேலும் விசுவாசம் வைத்தார். அது வரைக்கும் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? இதுதான் நம்முடைய கடைசி பயணமோ, இதுதான் கடைசி நமக்கு இலக்கை நோக்கிய பயணமோ, இல்லை இது இறுதி பயணமோ? கர்த்தர் சொன்னாரு கானான் தான் அவனுடைய இலக்குன்னு சொன்னாரு. ஆனா இது எங்களுடைய கடற்கரையிலேயே கல்லறை போட்டு மூடிடுவாரோ என்னும் போது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. தேவன் சில நேரங்களில் கடுமையான பிரச்சனைகளை கொண்டு வருவார். 16:12 யோபு சொல்லுகிறது, சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி பிடரியை பிடித்து நொறுக்கி அவருக்கு இலக்காக வைத்தாராம். இருக்கீங்களா? நல்லா வாழ்ந்துட்டு இருந்த, சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தா அவருக்கு பிடிக்காது. உண்மையை சொல்றேன், வசனம் தான். ராமன் சொல்லுங்க. ஏன்னா தம்முடைய ஜனங்கள் பாடுகள்ல இருக்கணும்னு விரும்புகிறவர். பாடுகள் தான் பரலோகத்துக்கு கொண்டுட்டு போக. அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். சுகமா வாழ்ந்துட்டு இருந்தா பிடிக்காது. அதனால முதல்ல நறுக்குவாராம், அப்புறம் பிடரியை பிடிச்சி ஒரு நொறுக்குவாராம், அதற்கப்புறம் அவர் தனக்கு லக்காக நிறுத்துவாராம். நிறுத்துறது மட்டுமல்ல, 16:14 யோபு சொல்லுகிறது, பராக்கிரமசாலியை போல பாய்ந்து நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல். இதெல்லாம் பண்ணுனா தான், இப்படி எல்லாம் உன்னை நான் பலவீனப்படுத்தினா தான் நீ எனக்குள்ள பலப்பட ஆரம்பிப்பாய். வேதத்தில் ஒவ்வொருத்தனுடைய பேர் வர்றதுக்கு சாதாரணமான காரியம் அல்ல. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் என்னவோ வாசிச்சுட்டு போயிடுறோம். மோசே, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருடைய வேதம், இந்த பேர் வேதத்தில் வந்திருக்குதுன்னா அவர்களெல்லாம் சாட்சியாக நிறுத்தி இருக்கிற. தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை வேத புத்தகம் எவ்வளவுதான், இது காலாவதி எல்லாம் ஆகாது. போன வருஷம் ஒருத்தர் சொன்னாங்க, இது பழசாயிருச்சு, நீ புதுசாக ஒன்று அடிக்கணும்னு சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? இந்த வருஷம் அவர் இல்லை. இருக்கீங்களா? வேத புத்தகம் காலாவதி ஆயிடுச்சு, நீ அதை நாங்கள் புதுப்பிக்க போகிறோன்னாங்க. ராமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாததில் இருக்கிற ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப் கூட ஒளிந்து ஒரு சின்ன ஒரு உறுப்புகளாகும் அது ஒளிந்து போகாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அப்படி தான் சொன்னாங்க. நீங்களும் நான் இந்த உபத்திரவத்தின் பாதைகளை மறைக்கிறார். ஒன்றும் இல்லை. யாக்கோபு ஏசாவையும் எடுத்துங்க. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26 முதல் வாசிக்கிற பொழுது 2 பேருக்கு இன்ட்ரடக்ஷன் ஆகிறாங்க. 2 பேருமே, ஒருத்தன் குணசாலி கூடாரவாசி,
இன்னொருத்தன் வனசஞ்சாரி. இந்த குணசாலி கூடாரவாசியை கர்த்தர் பார்க்குறாரு, கூட்ட கலைக்கிறாரு முதல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படியே ஒரே கூட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து இந்த கழுகு தன் குஞ்சுகளுக்கு என்ன செய்யுமா, இலதலையெல்லாம் கொண்டு வந்து கூடு கட்டி கொடுத்து அதுலேயே அதுகளை வளர்த்திட்டு இருக்குமா. ஆனால் அது நல்லா தின்னு கொழுக்கிற பொழுது அது பார்க்குமா, இப்படியே கூட்டுக்குள்ளேயே இருந்து தின்னு கொளுத்துருச்சுன்னா பறக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா கழுகு என்பது நடப்பதற்கல்ல, தவழுவதற்கல்ல, அது பறப்பதற்காக நியமிக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் அதுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கழுகை கொண்டுட்டு வந்து என்ன செய்யும், கீழே வீசுமா. அப்போ மறுபடியும் அது கத்திட்டு போகும்போது மறுபடியும் பறக்க கற்றுக் கொடுக்கும். இதைத்தான் கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் செஞ்சார். சரி, இப்போ நான் கேட்குறேன், அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சாரல்ல, இப்போ இவன் வனாந்தரத்தில் சூரியன் அஸ்தமித்த போச்சுன்னு அவன் படுத்து தூங்குறானல்ல. 28ஆம் அதிகாரம் 11 ஆதியாகமத்தில் சூரியன் அஸ்தமித்தபடியால் அவன் ஒரு இடத்துல வந்து கல்லை எடுத்து வச்சு படுக்கிறானல்ல. அப்போ அவனுக்கு சொல்லலாமல்ல, அது வனாந்தரம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரியாது, லாபான் வீடு எங்க இருக்குதுன்னு தெரியாது, தாய்மாமன் வீட்டுக்கு போவே இத்தனை வருஷம் இருப்ப சொன்னாரா? வாக்குத்தத்தம் மட்டும் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? நீ படுத்திருந்தவனை பார்த்து சொன்னாரு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீ பரம்புவாயினாரு, சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். இன்னும் யாக்கோபுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்துக்காய் உலகத்தை பல நாள் நிரப்பும் நாள் வரும். 27:6 பற்றுவாய் பலந்தருவாயினார். ஓசியா 14:6 நீ படருவாயினார், ஓங்கி படருவாய். அவனுடைய கிளை ஓங்கி படரும் இஸ்ரவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 32:10 ஆதியாகமத்தில் பரிவாரங்களுடையவனாவாயினார். ஆமென் சொல்லுங்க. இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் ஒன்றை மட்டும் சொல்லல. என்ன சொல்லல? லாபான் வீட்டில் போனீங்கன்னா நீ இப்படித்தாப்பா, மூத்த பிள்ளையை கல்யாணம் செய்ய, இளைய பிள்ளையை நீ லவ் பண்ணுவே, மூத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சொன்னாரா? என்ன நீங்க சோகமா இருக்கிறீங்க? சொன்னாரான்னு சொல்லல. அப்ப நீ என்ன செய்வ? மறுபடியும் நான் 7 வருஷம் இளைய பிள்ளைக்காக நான் வேலை செய்வேன்ட்டு நீ அவளுக்காக இன்னொரு 7 வருஷத்தை நீ என்ன செய்வ? வேஸ்ட் பண்ணுவ. சொன்னாரா? சொல்லல. லாபம் இதுதான் சமயம் சொல்லிட்டு உங்க மாமனாரு 10 முறை உன்ற சம்பளத்தை மாத்துவான். அவன் எப்பேற்பட்ட மாமனாரா இருப்பான்? சொன்னாரா? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. பாதைகளை மறைப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற வருகிற தேசத்துல எல்லாம் நான் என்ன செய்வேன்? உன்னை நான் ஆசீர்வதிப்பேனாரு. நீ போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் நான் உன்னோட கூட இருப்பேன். சொன்னதை நான் செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. 28:15 ஆதியாகமத்தில் இதெல்லாம் சொன்னவரு 2 பிள்ளைகளுக்காக நீ இப்படி இருப்ப, 14 வருஷம் வேஸ்ட் பண்ணுவ. அவன் இதுதான் சாக்குன்னு அவன் 10 முறை சம்பளத்தை மாத்துவான். உன்னை வெளியில் அனுப்புற போது ஒன்றும் கொடுக்காம திருப்பி அனுப்புவான். ஆனாலும் லாபானை விட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு தடவை சொல்லி இருக்கலாமல்ல? சொன்னாரா? சொல்லல. ஏன்னா இதெல்லாம் சொல்லி இருந்தா நமக்குள்ள என்ன வராதுங்க? என்ன வராது? கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை. வார்த்தை அறிக்கை செய்ய மாட்டாது. ஆல்ரெடி அதெல்லாம் அப்படி சொல்லி நடக்கும் அதெல்லாம் சொல்லிட்டாரு. முதல்ல ஜோசிகாரங்கிட்ட போய் அவன் சொல்லுவானால் இத்தனை வருஷத்துல இது நடக்குது, இத்தனை வருஷம் உனக்கு நடக்குதுன்னு எத்தனையோ வருஷத்துக்கு புக்கெல்லாம் போட்டுக்குவாங்க. 70 வயசு வரைக்கும் இந்த திசை உனக்கு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி கர்த்தர் குறி சொல்லுகிற தேவனெல்லாம் அல்ல. பாதைகளை மறைச்சு 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 நடத்துவார். இன்னைக்கு பார்த்தா ஏசா காலையில பார்த்தா வெட்டிடுவேன் குத்திடுவேன் வருவான்னு இவன் நினைச்சிட்டு தான் இருக்கிறான். அதனாலதான் 2 பங்கை 1 பங்கை பிரிச்சு முதல்ல அனுப்புறான். சரி, 1 போனாலும் 1 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லு. ஏன்னா அவன் ஏசாங்கிறவன் சாதாரண ஆள் இல்லை, ஒரு வனசஞ்சாரி, மிருகத்தோடு சஞ்சரிக்கிறவன், மிருக புத்தி தான் இருக்கும். அவன் ஒரு ஏதோமியன், உலகத்தினுடைய தாகத்துக்காகவே நியமிக்கப்பட்டவன். 25:30 அவன் தாகத்துக்கு தான் சொன்னதுனால அவனுக்கு ஏதோமியர்னு பேர் வந்தது ஆதியாகமத்தில். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உலக தாகத்துக்கு அவன் இளைத்திருக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாம் இருப்பான் அப்படின்னு தான் யாக்கோபு நினைச்சிட்டு இருந்தான். கர்த்தர் சொல்லி இருக்கலாம்ல. அன்னைக்கு நைட்டு தானே அவனை சந்திக்கிறார். நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழியுமை நான் போக விடமாட்டேன்னு எல்லாம் சொன்னவர். இவர் ஆசீர்வதிச்சவர். சரிப்பா, காலையில ஒன்னனை பார்க்கல நீங்க கட்டி பிடிச்சுக்குவீங்க, அவன் வெட்டுவான்னு நீ நினைக்கிற, ஆனா அவனை கட்டி பிடிச்சுக்குவான். சொன்னாரா? சொல்ல மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இதைத்தான் உங்களுக்கும் சொல்ல மாட்டாரு. புரியுதா? எனக்கும் சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு, செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. பாதைகளை மறைத்து உன்னை நான் பலப்படுத்துவேன். நடுங்கிட்டே போயிருப்பான். ஏசாவை பார்த்துட்டு யாக்கோபு நடுங்கிட்டே
போயிருப்பான். கத்தி எங்க வச்சிருக்கிறானே தெரியலையே, எங்காவது உள்ள கேணும் சொருவி இருக்கிறானா, என்ன எது எப்படி போடுவான்னு தெரியல, தூரமாவே நின்று பேசிடலான்ட்டு. ராமேன்னு சொல்லுங்க. அவன் கட்டி பிடிப்பான், அவன் நினைச்சு பார்த்தானா? கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தானாமா, அழுதானாமா, நினைச்சு பார்த்தானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடக்க வேண்டிய பாதை நீ கடந்து கொண்டே இரு. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு பாதைகள் மறைப்பேன், ஆனா என்ன நான் உனக்கு மறைக்க மாட்டேன், வெளிப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சூழ்நிலைகளையும் மறைச்சு 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 மறைச்சே தான் நடத்துவார். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஈஸியா பரலோகம் போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஏங்கய்யா, அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நமக்கு மட்டும் அவர் எல்லாம் வெளிப்படுத்தி இருந்தார்னா ஈஸியா நாம் என்ன செய்யலாம், பரலோகத்திற்கு போயிடலாம். அதனால தான் ஃபில்டர் பண்றார், சல்லடையில சலிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டே போயிடணும். 42:16 ஏசாயா சொல்லுகிறது, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளில் அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக கோணலை இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கி அவர்களை கைவிடாது இருப்பே. ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு வழி தெரியாது, ஆனா எனக்கு தெரியுங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை நான் எப்படி நடத்துவேன்னு நாம நினைச்சுக்குவோம். இப்படித்தான் நடத்துவார் கர்த்தர், நடத்த மாட்டார். நாம எதை திங்க் பண்ணி இந்த வழியாத்தான் கர்த்தரனை நடத்துவாரு, நடத்த மாட்டார். பாதைகள் மறைச்சிருவார். ஒருவேளை அவர் அதில் நடத்தலான்னு நினைச்சா கூட நீங்களும் நான் அதை நினைச்சிட்டோம்னா கர்த்தர் அந்த வழியில நடத்த மாட்டார். அதனாலதான் எதுவா இருந்தாலும் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள்ள உன்னை ஒப்புக்கொடு. நீங்க நடத்துவீங்க. ஆட்டு மாட்டில் இருந்து தான் இறைச்சி வருங்கிறது மோசேனுடைய புத்தி. அதனாலதான் ஆட்டையும் தொடல, மாட்டையும் தொடல, மீனையும் தொடல. அவர் இறைச்சி கொடுக்கறது எதுல கொடுத்தாரு? காடையில கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆடு மாடுகளை எல்லாம் அடிச்சாலும் பத்துமோ என்னாகும்? 11ஆம் அதிகாரத்துல 23 முதல் நீங்க வாட்சி பாருங்க. 15 இருந்தே அவன் சொல்லுவான். அப்ப அவனுடைய பாதை என்ன? ஆட்டிலிருந்து தான் இறைச்சி, மாட்டிலிருந்து தான் இறைச்சி. ஆனா அவருடைய பாதை என்ன? சமுத்திரத்திலிருந்து காடை. அதையும் அவன் சொல்லிடக்கூடாதுல்ல. எவனாச்சு வனாந்தத்திலிருந்து தான் எப்படி கொண்டு வந்திருப்பார், அதையும் சொல்லுவான் நம்பாள். ராமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் சமுத்திரத்திலிருந்து கொண்டு வந்தார். சமுத்திரத்துல மீன் தாயா இருக்கும், காடை எப்படி இருக்கும்? பாதைகளை மறைப்பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா பலப்படுத்திடுவார். இருக்கீங்களா? பாதைகளை மறைச்சு மறைச்சு யாக்கோபுக்கு பாதைகளை மறைத்தார், மோசேக்கு பாதையா. மோசேட்ட முதலே சொல்லலாம்ல, 40 வருஷம் நீங்க இருக்கணும், 40 வருஷம் மாமனார் வீட்டில் போய் இருக்கணும், ஆடுகளை மேய்க்கணும், உனக்கு இந்த மாதிரி பாஷைகள் எல்லாம் மறக்கும், நீ கற்றுக்கொண்ட எல்லா லாங்குவேஜ் எல்லா ஞானம் ஒன்றும் இல்லாமல் போகும். அதற்கப்புறம் தான் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நீ மேய்க்கணும். அப்போ மோசே நினச்சிருப்பான், கம்முன்னு ஆட்டையவே மேய்ச்சிட்டு மாமனாராட்டில் இருந்திருக்கலாம். இவனுங்களை மேய்க்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஆடு அடிக்கிறது கல்லை எடுக்காது. ஆனால் இவனுங்க ஆவுனா கல்லை எடுத்துக்கிறான், ஆவுனா கல் எடுத்துக்க, இறைச்சி வேணும்னா கல் எடுத்துக்கிறான், செங்கடல் பிளக்கலினா கல் எடுத்துக்கிறான், தண்ணி இல்லைன்னா கல் எடுத்துக்கிறான். ராமேன்னு சொல்லுங்க. மோசே கிட்ட சொன்னாரா? எல்லாமே அந்தந்த டைம்ல தான் சொல்லுவார். மோசே இடத்துல போய் அவர் நிறுத்தினார். எங்க நிறுத்தினாரு? இந்த மாரா கிட்ட நிறுத்திட்டு தான் சொன்னார். எல்லாரும் முறுமுறுக்கிறான், எல்லாரும் கல் எடுக்கிற போது தான் மோசையை பார்த்து சொன்னாரு, எப்ப ஒரு கிளையை வெட்டி அந்த குளத்துக்குள்ள போடு, அது மதுரமாகுன்னு சொன்னார். இது முதலே சொல்லியிருக்கலாம்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்திலேயே சொல்லியிருக்கலாமல்ல. சொல்ல மாட்டாருங்க. ராமேன்னு சொல்லுங்க. ஆனா பாதைய தெளிவா கொண்டு போவார். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த மாதிரி செங்கடல் வரும், பின்னால பார்வோன் துரத்திட்டு வருவாப்பா, ஆனாலும் தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன்னு சொன்ன ஒருத்தன் கூட எகிப்து விட்டான் வெளியிலேயே வந்திருக்க மாட்டான். எப்படியும் போட்டுருவான் பார்வோன். கர்த்தர் மேல நம்பிக்கை வருமா? வராது. ஏன்னா பார்வோனுடைய கோபம் அவனுக்கு தான் தெரியும், எரிச்சல் அவனுக்கு தான் தெரியும், முக வேறுபாடு, முகநாடி வேறுபடுறது அவனுக்கு தான் தெரியும். 430 வருஷம் 10 தலைமுறையா அடிமையா இருந்திருக்கிறானல்ல. புரியுதா உங்களுக்கு? பாதைகளை நான் மறைப்பேன், ஆனா அவனை பலப்படுத்துவேன். பாதைகளை மறைச்சு 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 எல்லாத்தையும் பலப்படுத்தினதுனாலதான் இந்த பைபிள் எத்தனை சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு யோசேப்பு நினைச்சா சொப்பனமெல்லாம் கொடுக்கிறார் ஆண்டவர். வாக்குத்தத்தம் யோசேப்புக்கு ஏதாவது கொடுத்தாரா? ஒரு வாக்குத்தத்தம் வேதத்தில் யோசேப்புக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, ஈசா கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு, 11 கோத்திரத்துக்கு கொடுத்தாரு. யோசேப்புக்கு ஏதாவது இல்ல.
அவனுக்கு கொடுத்தது ஒன்னே ஒன்று, தரிசனம். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு பலிபீடம் கட்டினா வாக்குத்தத்தம், படுத்தா வாக்குத்தத்தம், எந்திரிச்சா வாக்குத்தத்தம், நடந்தா வாக்குத்தத்தம். ஆனா யோசேப்போடு கூட கர்த்தர் நீர் பேசினார்னு பார்க்கவே முடியும். ஒரே தரிசனம் தான். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பாதைகள் மறைச்சார்ல, அவன் நினைச்சான் அந்த தரிசனத்தை கொடுத்ததோடு அவர் நிறுத்தினார். என்ன தரிசனம்? உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க, அனைத்து முன்னே வணங்கி நிற்கும். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். யார் எங்க அம்மாங்க அப்பாவெல்லாம் என்னை கும்பிடுவாங்களா, எங்க அண்ணனுங்கெல்லாம் வந்து எங்க ஆள் உழுகுவாங்களா அப்படின்னு நினைக்கவே தூக்கி அடிச்சு குழியில போட்டான். புரியுதா உங்களுக்கு? தரிசனத்திற்கு பின்பதாக பாதைகளை கர்த்தர் மறைப்பாருங்க. ஆனா பாதைகளை மறைத்தாருன்னு சொன்னா அவர் கொண்டு போற ஸ்தானத்துல உயர்ந்த இடங்களில் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அதற்கு விரோதமாய் 11 சகோதரருடைய பொறாமையோ, போத்திபார் மனைவியினுடைய குற்றச்சாட்டோ, எகிப்தின் சிறையிருப்போ, இல்லை சிறை கம்பிகளோ ஒன்னும் குறுக்கால நிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சான், ஒவ்வொரு இடத்துலையும் அவன் நினைச்சான், எகிப்துல சிறையிருப்புல இதுதான் நம்முடைய ஸ்தானமா முடியுது நினைச்சான். ஆனா இல்ல. அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டான். பரவாயில்ல, இந்த இடத்துல நல்ல சோறு, நல்ல வஸ்திரம், இங்கதான் நாம நல்லா இருக்கிறோமோ, அங்கேயும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. பாதைகளை மறைச்சார். அடுத்தது மீண்டும் சிறையிருப்புக்கே வந்துட்டான். இப்ப பார்த்தா அவனை காலையில வந்து கதவை தட்டி இப்ப எல்லாம் எழுப்புறாங்க. எல்லாத்தையும் பார்த்தோன்னே இப்ப அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மை ஏதாவது நடந்திருக்கா? நன்மை நடந்திருக்கா? அவன் நல்லது செஞ்சாலும், பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகில் தலைவனுக்கும் சொப்பனதை சொன்னாலும் அவனெல்லாம் உயர்ந்துதான் இருக்கிறான். ஆனா இவனை விடுவிக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. அதனால வாழ்க்கையில் ஒரு விரக்தி இந்த யோசேப்புக்கு. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கெட்டது தான். வெடி காத்தால கதவை தட்டிட்டு கதவை திறந்துட்டு உள்ள வர்றானுங்க சிறைக்குள்ள. அத்தனை பேர்த்தையும் பார்க்கிற போது இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? முடிச்சுட்டானுங்களாட்டு இருக்குது. நம்மளை காலையில யோசிச்சு பாருங்க. அதற்குத்தான் நம்மளை கொண்டு போறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒண்ணுமே நல்லது நடக்கல. இன்னைக்கு கூட நீங்க யாராவது அப்படி இருக்கலாம். என் வாழ்க்கையில பிறந்தது முதல் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு நன்மை கூட நடந்ததே இல்லை. இது வரைக்கும் தீமையவே நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. யோபு தன் மனைவி கிட்ட சொன்னான்ல, என்ன சொன்னான்? நன்மையை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோன்னு கேட்டானே. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். நன்மையை பெற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தீமையை கொடுத்து அவனை சோதிக்கிறார்னா, அப்ப இதுவரைக்கும் தீமையவே அனுபவிச்சு கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் நன்மையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆமா, அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுப்பார். தீமையை பெற்ற அவனுக்கு ஒரு நன்மை கண்டிப்பா. அவர் நன்மையை பெற்ற அந்த யோபுக்கு தீமையை அனுமதித்தவர். அதே போல யோசேப்பு பெற்ற தீமைக்கு அவனுக்கு வந்த நன்மை யாருக்குமே கிடையாது, எந்த கோத்திரத்துக்கும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உபாகம் 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம், இல்ல ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது, அவன் தகப்பனை ஆசீர்வதிக்கிற பொழுதும் சரி, மோசே ஆசீர்வதிக்கிற பொழுதும் சரி, அவன் கோத்திரத்தை 1 வசனம் 2 வசனம் எல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. 2-3 வசனங்கள் அவனுக்கு ஆசீர்வாதம். நாடும் நிறைவும் கொடுக்கிற அரும் பொன்களினாலும் தானியங்களினாலும் அவன் ஆசீர்வதிப்பு. எத்தனை வசனங்கள்! ஆமென் சொல்லுங்க பாக்க. அவனுக்கு பாதைகளை மறைச்சு 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 கடைசியா கொண்டு போய் எகிப்தில் உட்கார வச்சிரு. முதலே சொல்லியிருந்தாருன்னா எகிப்துக்கு நீதாப்பா ராஜான்னு சொல்லியிருந்தாருன்னா நின்றுப்பான் அவன். உபத்திரவம் தாங்க உங்களை இனி உருவாக்குது. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பலப்படணும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பாடுகளுக்கு உட்படுத்தி பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. பாடுகளுக்கு உட்படுத்தி பலப்படுத்துவேன். நீங்களும் நானும் பாடுகளுக்கு பங்காளியாம். ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 4:13, 1 பேதுரு 5:1 இதெல்லாம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பாடுகளுக்கு பங்காளி இல்லாம ஏதாவது செய்வாங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. பங்காளி இல்லாம ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, பாடுகளுக்கு நீ பங்காளின்னு சொன்னா வெளிப்பட போகிற மகிமைக்கும் நீ பங்காளி. அல்லேலூயா சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிற பொழுது, அவரோடு கூட பாடுகை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாடுகள் தான் உனக்கு ஆளுகையை கொண்டு வரும். பாடுகள் தான் உனக்கு மகிமையை கொண்டு வரும். இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 1:29 பிலிப்பியர் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல பாடுபடுகிறதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறதுக்கு ஆமேன் சொல்றது, சோத்திரம் சொல்றதுக்கு, அல்லேலூயா சொல்றதுக்கு மாத்திரம் இல்ல. ஆமேன் சொல்லுங்க. 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து
பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமா திருப்தி அடைந்து புசிச்சு மீதி இருக்கிறத 12 கூடை நிறைய எடுத்த உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். சோத்திரம் சோத்திரம், இயேசுராஜா சோத்திரம் சோத்திரங்கிறார். யாருக்கு? ஜனங்களுக்கு. ஆனா சீஷர்களை பார்த்து பின்னால திரும்பி சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னை வெறுத்துட்டு பின்பற்றி வாங்குறார். அது வரைக்கும் ஜனங்களுக்கு என்ன சொன்னாரு? அப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஊழியம் செய்யறவனுக்கு என்ன சொல்றாரு? புரிய மாட்டேங்க. ஒருத்தருக்கு புரியலையா? ஊழியம் செய்யறவனை பார்த்து என்ன சொல்றாரு? சிலுவை சுமந்துட்டுவான்னு சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அதனாலதான் பேதுரு மறுபடியும் வெட்டி குதிச்சது கடல்ல. ஆமேன் சொல்லுங்க. இவர் என்னடா வந்தாரு, மறுபடியும் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பி வருவேன்கிறாரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. போனவர் உன்னி காணோம். அதனால என்ன செஞ்சாரு? எட்டி குதிச்சிட்டாரு. பாடுகள்ல நிக்க முடியாது சில சூழ்நிலைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு நம்முடைய பலம் தெரியும், பலவீனம் தெரியும். இந்த பாடுகள் 25 கிலோ சிப்பம் தான் இவன் சுமப்பானா, அதுக்கு மேல ஒரு துளி வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தருக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கிறன்னா அப்ப நீங்க எல்லாம் எத்தனை அடிக்கும் தாங்குவீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தப்பித்துக் கொள்ளுவதற்கான திராணியை தப்பித்துக் கொள்வதற்கான திராணியும் தாங்குவதற்கான திராணி தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் உண்டு பண்ணுவான். 1 கொரிந்தியர் 10:13. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையவே கிடையாது. ஏசப்பா பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பிள்ளை, 2-3 பிள்ளைகள் அல்ல, ஒரே பிள்ளை தான். 5:8 எபிரேயர் சொல்லுகிறது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த பாடு ஏசப்பாவுடைய வாழ்க்கையில அவருடைய மனசுல கொஞ்சம் ஒரு போராட்டமா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவரு மனுஷராத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனால இந்த கடைசியா அவரை சிறை பிடிக்கிறதுக்கு முன்பதாக கெத்சமனே தோட்டத்துல அவரு ஒரு விண்ணப்பம் பண்ணினார். என்ன விண்ணப்பம் பண்ணாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லைன்னா அது என் சித்தம் அல்ல உங்க சித்தம். யோசிச்சு பாருங்க. அவருக்கு தெரியும் 33 வயசுல பழுது இல்லாம அடிக்கப்படுகிற ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி நான் தாங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர்னால் அந்த பாடுகள்ல சில நேரங்களில் நிற்க முடியல. அதனாலதான் 2:18 எபிரேயர் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, இயேசுவை குறித்து இந்த ஒரே ஒரு வசனம் சாட்சி, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். முடிஞ்சது. ஆமென் சொல்லுங்க. ஒரே சாட்சி தான் ஏசப்பாவுடைய ஜீவியத்தை குறித்து, ஒரே சாட்சி இந்த 4:5 எபிரேயர். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லுகிறது. நீங்க மத்தேயு 26:38 முதல் நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசுவினுடைய கடைசி நேரம், கடைசி நிமிடங்கள். அந்த நேரம் ஒவ்வொருத்தனையா போய் கேட்கிறாரு. ஒரு மணி நேரம் சோமன், ஒரு மணி நேரம் சோமன் ஜெபம் பண்ணிட்டு போய் தூரமா போறாரு. மறுபடியும் அவரால் முடியல, வர்றாரு, மறுபடியும் சொல்றாரு, மறுபடியும் தூரம் போறாரு, மறுபடியும் வர்றாரு, மறுபடியும் தூரம் வர்றாரு. 3 முறை அலையறாருங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. இந்த பிடிக்கப்படுகிற நேரத்திலேயாவது எனக்காக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவாங்களான்னு ஒருத்தங்க கூட ஜெபம் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பாடுகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களை என்னை பயங்கர ஒரு அலைச்சலுக்குள்ள என்ன செய்வது ஏது செய்வது தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த பாடுகள் நடத்தும். ஆனாலும் இந்த பாடுகள் நடந்த போது என்ன நடந்தது? லூக்கா 22:43-44 5 நிமிஷம் முடிச்சிருவேன். அப்பொழுது ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினான். அது எத்தனாவது வசனம்? அதைத்தானே நான் வாசிக்க சொன்னேன். வாசி போதுங்க. இந்த பாடுகள் நேரத்தில் கவனமா கேளுங்க. பாடுகள் நேரத்தில் நீங்களும் நானும் யாராவது ஒருவர் ஜெபிக்க நமக்கு வரமாட்டாங்களா? யாருக்கிட்டையாவது ஜெபம் வாங்க முடியாதா? ஏன்னா சில நேரங்களில் வெறுமைகள், சில நேரங்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலை, நமக்காக யாராவது ஒரு ஜெபித்தா நல்லா இருக்கு. இது இயேசுவுக்கும் வந்தது அந்த கெத்சமனே தோட்டத்தில். ஆனா கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னு சொன்னா, ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறான். இயேசுவின் பார்வையில இந்த பாத்திரம் நீங்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக அவர் ஜெபம் பண்றார். ஆனாலும் பிதா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனா பிதாவின் சித்தம் என்னன்னா, இந்த பாடுகளை நீ சகிச்சுத்தாப்பா ஆகணும். இந்த பாடுகளை சகிக்கலைன்னா நீ பரலோகத்துல மேலான நாமத்துல வீட்டிருக்க முடியாது. ஒன்னு பண்றேன், தூதனை அனுப்பி உன்னை நான் பலப்படுத்துகிறேன். சீஷர்கிட்ட போய் நீ ஜெபம் கேட்ட, சீஷர்கள் எல்லாரும்
நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய தூதனை அனுப்பி நான் உன்னை பலப்படுத்துகிறேன்னு சொல்றார். ஐயா, பாடுகளுக்கு உட்படுத்துவது எதற்காக என்று சொன்னால், இன்னைக்கு நீங்களும் நான் அனுதின பாடுகளில் கடந்து வந்தாலும் கர்த்தர் யாராவது ஒரு தூதனை கொண்டு உங்களை என்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். தூதை கொண்டு யாராவது ஒரு வார்த்தையின் மூலமா உங்களை என்னை பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுகள் இல்லாம யாருங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க? ஒரு பாடு இல்ல பாஸ்டர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பாடுகள் இல்லைன்னா நீங்க பிரேயருக்கே வந்திருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடுகள் இல்லாதவன் பிரேயருக்கே வரமாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒரு பாடும் இல்லையே. எதுக்கு வர்றாங்க? ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு குறித்து ஆண்டவர் ஓசியா 5 கடைசி வசனத்தில் எழுதுறார், ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்களாம். எப்படிங்க? ஆபத்து நேரத்தில் தான் என்ன செய்வாங்க? கருத்தா தேடுவாங்க. எடுத்திருந்தா வாசிங்க, ஓசியா 5 கடைசி முடிச்சிடறேன். எப்படிங்க? ஆபத்துல கருத்தா. காலையில் நம்ம 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் இந்த பிரச்சனை மாறும். பிரச்சனை மாறிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கத்துல மாத்திரம் தேடுவாங்க, ஆனா நெருக்கம் மாறிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த ஆபத்துக்கு காத்திருப்பாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அவரும் பார்ப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆபத்தை உடனே எடுத்து போடாம கொஞ்சம் கொஞ்சமா, பவுலுக்கு சொன்ன மாதிரி முல்லை கொஞ்சமா எடுக்க மாட்டேன், பலவீனத்தை கிருபையை கொடுக்கிறேனே, அந்த முல்லை வச்சே உன்னை கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலவீனப்படுத்தி பலப்படுத்துவேன். எளிமைக்கலாம். பலவீனப்படுத்தி பலப்படுத்துவேன். உலகத்தின் மேல் நீ வைத்திருக்கிற நம்பிக்கையை பலவீனப்படுத்துவேன். உன் உறவுகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் பலவீனப்படுத்துவேன். உன் ஆஸ்திகள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் பலவீனப்படுத்துவேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல நீ வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் பலவீனப்படுத்துவேன். ஆனா எனக்குள்ள நீ பலப்படுவேன். இதையெல்லாம் நான் பலவீனப்படுத்துகிற பொழுதுதான் நீ எனக்குள்ள பலப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்களை நாமத்தினால் நடந்து கொள்ளுவார்கள் என்ற 10-12 சகரியா வார்த்தையின்படி பலவீனப்படுத்தினீங்க, பலப்படுத்துங்க. பாதைகளை மறைச்சிங்க, பலப்படுத்துங்க. பாடுகளுக்கு உட்படுத்தினீங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் முதற்கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில பிள்ளைகளுக்கான பாதைகளை அவர்கள் கண்கள் காண மனதார் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதிக்க நமக்குமே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.